அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா, கார் பயணம் ஈக்குவல் டு நம் வாழ்க்கை பயணம். ஒரு கார் பயணத்தை எப்படி நம்ம வாழ்க்கை பயணத்தோட சரிசமன்படுத்தி யோசிச்சு பார்க்கறது அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் தான். ஃபர்ஸ்ட் விஷயம், கார் பயணத்திற்கு முதல் தேவை கார். காருங்கிறது ஆடி காரா இருக்கலாம், நானோ காரா இருக்கலாம், ஷிஃப்டா இருக்கலாம். இந்த பிராண்ட் எப்படி லக்ஸூரியஸா இருக்குங்கிறது நாட் அ மேட்டர். இட்ஸ் அ கார். கார் பயணத்துக்கு கார் தேவை. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு கடவுள் நமக்காக கொடுத்ததுதான் வாழ்க்கை. இதுல கார் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒப்பிடுகிறோம். கார் எப்படி வேணா இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு கார். ரெண்டாவது விஷயம், கார் பயணத்துல முக்கியமான தேவை பெட்ரோல். பெட்ரோல் இருந்தாதான் நம்ம பயணப்பட முடியும். அந்த பயணத்துல தேவையான பெட்ரோலை முன்கூட்டியே நம்ம அடிச்சு வைக்கணும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு கோலை நோக்கி நீங்க பயணப்படும் போது அந்த கோல் அடைவதற்கு தேவையான அனைத்தையுமே நீங்க முன்கூட்டியே கத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க லாயர் ஆகணும் அப்படின்னா நீங்க லாயருக்கு படிச்சிருக்கணும். இதே ஒரு விவசாயி ஆகணும் அப்படின்னா ஒரு விவசாய நிலத்துல எப்படி உழுது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்க கத்திருக்கணும். அதாவது உங்க அனுபவம். அதே மாதிரி மூணாவது விஷயம், கார் ஓட்டுவதற்கு ஃபர்ஸ்ட் டிரைவிங் தெரியணும். டிரைவிங்ல ஏபிசின்னு 3 சொல்லி தருவாங்க. ஏனா ஆக்ஸலரேஷன், பினா பிரேக், சினா கிளட்ச். அதாவது ஆக்ஸலரேட்டருங்கிறது எதுக்கு கார்ல யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஆக்ஸலரேட்டர். இதே மாதிரி உங்க வாழ்க்கையின் வேகத்துல உங்க கோலை நோக்கிய பயணத்தோட வேகத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விடாமுயற்சி. உங்களோட முயற்சியே விடாமுயற்சியா மாறும்போது உங்களோட வேகம் அதிகமாகும். இரண்டாவது பிரேக். கார்ல எதுக்கு பிரேக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தடை வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம காரை நிறுத்திக்க முடியும். அந்த தடைகள்ல ஆபத்துல மாட்டாம தவிர்த்துக்கிறதுக்காக தான் அந்த பிரேக். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில உங்களோட பயணத்துல நிறைய பிரேக் வரும். அந்த பிரேக்கை எல்லாத்தையும் நிறுத்தி திருப்பி கார் எடுக்கணும்னா ஆக்ஸலரேட்டரை மிதிச்சாதான் முடியும். அதே மாதிரி உங்க விடாமுயற்சி தொட்டீங்கன்னா மட்டுமே திருப்பியும் காரை ஸ்டார்ட் பண்ண முடியும். தேர்ட் விஷயம், கிளட்ச். கிளட்சுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கியர் கிளட்ச் போட்டாதான், கிளட்சை அமுத்தினாதான் கியரை நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். கியர் அப்படிங்கிற விஷயம் உங்களோட காரோட வேகத்தை எப்படி மாத்துறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதுதான் கியர். அதே மாதிரி கிளட்சுங்கிறது உங்க வாழ்க்கையில உங்க மனசுதான். உங்க மனசுல இருக்கக்கூடிய முயற்சிகள், உங்களோட எண்ணங்கள், அது மட்டுமே உங்களோட வெற்றி பாதையோட வேகத்தை நிர்ணயிக்கும். அந்த வேகம் தான் கியர் பாக்ஸ். உங்களோட அந்த வெற்றி பாதையை நோக்கிய வேகத்துல நம்ம எந்த வேகத்துல போகணும், நம்மளால எப்படி அடைய முடியும் அப்படிங்கிற முந்துதலோட இருக்கக்கூடிய முனைப்போட இருக்கக்கூடிய பார்வை அனைத்துமே உங்களோட மனசுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் ஆக்ஸலரேட்டர், பிரேக், கிளட்ச், கியர். ஆக்ஸலரேட்டர் ஈக்குவல் டு உங்களது முயற்சி, விடாமுயற்சி. பிரேக் ஈக்குவல் டு உங்களது தடை, உங்கள் வாழ்விற்கு உங்களோட பயணத்திற்கு வருகிற தடை. கிளட்சுங்கிறது உங்களோட மனசு, கியருங்கிறது உங்கள் வெற்றி பயணத்திற்கான வேகம். அடுத்து என்ன இருக்கும், நம்ம கார் ஓட்டுறதுக்கு முக்கியமா கையில எப்பயுமே பிடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் ஸ்டியரிங். அந்த ஸ்டியரிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ். உங்களோட பாசிட்டிவிட்டி, நீங்க எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். அதாவது உங்க பயணம் முழுக்க அந்த ஸ்டியரிங்கை பிடிச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் உங்க பாசிட்டிவிட்டி எப்பயுமே உங்க கூட இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல இடிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க எப்படி ஸ்டியரிங்கை மாத்துறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி வருது, தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு வருது அப்படின்னா அந்த பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களோட பயணத்துல எல்லாமே தெரிஞ்சாச்சு காரை பத்தி. இனி கார்ல ஏறிக்கு டிராவல் பண்ணணும். ஃப்ரம் இங்க இருக்கும், டூ எங்க போகணும் அப்படின்னு நமக்கு யோசிக்கணும். அதே மாதிரிதான் ஃப்ரம்ங்கிறது உங்க வாழ்க்கை. ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரம் ஸ்டார்ட் ஆயாச்சு. டூங்கிறது எங்க அப்படின்னா நீங்க போய் அடையக்கூடிய கோல்ஸ். அதுதான் டூ. உங்களோட கோலை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட், உங்க எண்டிங் பாயிண்ட். உங்க வாழ்க்கையின் துவக்கம் தான் ஃப்ரம், எண்டிங் பாயிண்ட் உங்களோட கோல். இந்த ஃப்ரம் டூ தெரிஞ்சிருச்சு. இதுல எப்படி ஷார்ட்டஸ்ட் பாத்துல போறது அப்படிங்கறத கார்ல நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம்னா யோசிப்போம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எந்த வழியா போனா சீக்கிரமா போயிட முடியும், எந்த பாதை கரடு முரடு இல்லாம ஸ்மூத்தா போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம திங்க் பண்ணுவோம். அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கை பயணத்திலையும் எந்த மாதிரி விஷயத்துல நம்ம பயணப்பட்டா ஈஸியா நம்ம கோல் அடைய முடியும், எந்தெந்த மாதிரியான பாதைகள் இருக்கு, எந்தெந்த மாதிரியான தடைகள் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களோட வாழ்க்கையை கோல் நோக்கிய பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா,
நம்ம கார்ல ஏறி உட்காந்தாச்சு, ஃப்ரம் டு எல்லாம் தெரிஞ்சாச்சு, டிராவல் பண்றோம். இதே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் வருகிற காரோ இல்லை எதிரில் வர கார், அந்த மாதிரி கார் வரும். நம்ம டிராவல்ல நிறைய கார் நம்ம கூட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த கார் இடிச்சிருமா இடிக்காதா அப்படிங்கிறத நம்ம மைண்ட் கால்குலேட் பண்ணி தான் போவோம். அவங்க சீக்கிரம் ஸ்பீடா போறாங்க, நம்மளை விட்டு ஓவர்டேக் எடுக்கட்டும், விட்டுக்கலாம், ஸ்லோவா போகலாம், இல்லை இந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மைண்ட் கால்குலேஷன்ல தான் நம்ம கார் ஓட்டுவோம். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கை பயணத்துல எப்பயுமே உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வேணும். யாராவது வந்து இந்த இடத்துல இவன் ஸ்பீடா போகணுமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்குள்ள வேணும். நீங்க வந்து யாரையும் இடிச்சிடக்கூடாதா, எந்த ஆபத்து நமக்கு வரப்போகுது, ஏதாவது நெகட்டிவிட்டி வரப்போகுது, அதை எப்படி நம்ம தவிர்த்து ஸ்பீடா போறது அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம கார் ஓட்டணும் அப்படிங்கிறது வாழ்க்கை பயணத்து. அடுத்த விஷயம், நம்ம கார்ல டிராவல் பண்ணி போகும்போது நமக்கு டோல்கேட்னு ஒன்று இருக்கு. அந்த டோல்கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்து அந்த சாலையில் பயணம் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட வாங்கக்கூடிய வரி. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே போக 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 நம்ம வந்து வரி கொடுக்கணும். அதாவது வாழ்க்கைக்கு எப்படி வரி கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலியமா மட்டுமே அது வந்து நம்மளால சாத்தியப்படும். இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் போயிட்டே இருக்க முடியும். இதுதான் இந்த கார் பயணத்தையும் வாழ்க்கை பயணத்தையும் இணைப்பதற்கான ஒரு சின்ன எங்களுடைய கருத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.